ரமலான் மாதம் வந்துவிட்டாலே ஒரு விவாதம் தொடங்கும். சவூதியில் இன்று நோன்பு, நமக்கு நாளைதான் நோன்பு, ஏன் இந்த ஒரு நாள் வித்தியாசம்? நிலா என்ன ஆளுக்கு ஆள் மாறுகிறதா, அல்லது இது மனிதர்களின் யூகமா என்று பலர் கேட்கிறார்கள். ரகசியம் ஏதேனும் இருக்கிறதா? வாருங்கள், அறிவியலோடும் நபி வழியோடும் இதை அலசுவோம். இதை ஒரு எளிய உதாரணத்தோடு புரிந்து கொள்வோம். ஒரு குழந்தை பிறந்த ஒரு மணி நேரத்தில் அதன் முகம் நமக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் ஒரு சில மணி நேரங்கள் கழித்து முகம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும் அல்லவா? அது போலத்தான் நிலாவும். இந்தியா மற்றும் இலங்கையில் சூரியன் மறைந்து சுமார் 3 மணி நேரம் கழித்து தான் சவுதியில் சூரியன் மறைகிறது. இந்தியாவில் சூரியன் மறையும் போது அந்த பிறை தோன்றி வெறும் 10 மணி நேரமே ஆகியிருப்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த மெல்லிய கோடு நம் கண்களுக்கு தெரியாது. ஆனால் அதே நிலா சவுதிக்கு மேலே வரும்போது அதன் வயது 13 மணி நேரமாக வளர்ந்திருக்கும். அந்த 3 மணி நேர கூடுதல் வளர்ச்சி நிலாவை சவுதி மக்களின் கண்களுக்கு தெரிய வைக்கிறது. தர்க்கம், 3 மணி நேரம் என்பது நிலாவை பொறுத்தவரை பெரிய வளர்ச்சி. அங்கு தெரிவது நமக்கு தெரிவதில்லை என்பதற்கு இதுவே முதல் காரணம். ஒரு ஊரில் மழை பெய்யும் போது அதே நேரத்தில் பக்கத்து ஊரில் வெயில் அடிக்கலாம். அதை பார்த்து சூரியன் மாறிவிட்டதா என்று யாரும் கேட்பதில்லை. அது போலத்தான் பிறையும். பூமியின் மேற்கு பகுதியில் இருக்கும் நாடுகளுக்கு சவுதி, ஆப்பிரிக்கா பிறை தெரிவதற்கான வாய்ப்பு எப்போதும் அதிகம். கிழக்கு பகுதியில் இருக்கும் நாடுகளுக்கு இந்தியா, இலங்கை, மலேசியா ஒரு நாள் தாமதமாகவே பிறை தெரியும். இது இயற்கையின் விதி. இது நவீன கால குழப்பம் அல்ல. நபி தோழர்கள் காலத்திலேயே இருந்த ஒன்றுதான். குரைப் ரலி என்ற நபி தோழர் சிரியா நாட்டிற்கு சென்றிருந்த போது அங்கே வெள்ளிக்கிழமை அன்று பிறை பார்க்கப்பட்டு நோன்பு தொடங்கப்பட்டது. அவர் மதீனா திரும்பிய போது அங்கே சனிக்கிழமை தான் நோன்பு தொடங்கி இருந்தார்கள். இதை பார்த்த குரைப் ரலி மதீனாவில் இருந்த இப்னு அப்பாஸ் ரலி அவர்களிடம், நாங்கள் சிரியாவில் வெள்ளிக்கிழமையே பிறை பார்த்து விட்டோமே, அதை வைத்து நீங்கள் ஏன் நோன்பு வைக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள், இல்லை, மதீனாவில் எங்களுக்கு சனிக்கிழமை தான் பிறை தெரிந்தது. ஒவ்வொரு ஊர் மக்களும் தங்களுக்கு பிறை தெரியும் வரை நோன்பை தொடங்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் என்றார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் 1087. ஒரு நாட்டில் பிறை தெரிந்துவிட்டது என்பதற்காக உலகமே அதை பின்பற்ற தேவையில்லை என்பதை நபிகளார் காலத்திலேயே தெளிவுபடுத்திவிட்டார்கள். ஆகவே நண்பர்களே, அந்தந்த ஊர் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பிறையை பார்ப்பதே சரியான முறை. சவூதியில் பிறை தெரிவது அவர்களுக்கு சரி, நமக்கு தெரியும் போது நோன்பு வைப்பதே நமக்கு சரி. இது யூகம் அல்ல, இதுவே அறிவியல், இதுவே ஆன்மீகம். குழப்பங்கள் விலகட்டும், உண்மை நிலவட்டும். சத்திய தேடலில் இணைந்திருங்கள். மறக்காமல் ஃபாலோ செய்யுங்கள்.